முஹர்ரம் மாதத்தை பற்றியும் அந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய நற்காரியங்கள் மற்றும் நம்முடைய சமுதாயத்தில் நிலவியுள்ள மூட நம்பிக்கைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்னும் ஒரு சில நாட்களில் அல்லாஹ்வுடைய புனிதமிக்க மாதமாகிய முஹர்ரம் மாதம் நம்மை எல்லாம் வந்தடையவிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சஹீஹுல் புகாரி போன்ற பல நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஃலலு சியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலான் மாதத்திற்கு பிறகு சிறந்த நோன்பு எதுவென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்புதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய கடமையான நோன்புக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த நோன்பாக எதை குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் முஹர்ரம் மாதம் 10வது நாள் நோக்கக்கூடிய நோன்பை குறிப்பிடுகின்றார்கள். அப்ப இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் நோக்கக்கூடிய நோன்பிற்கு ஆஷூரா நோன்பு என்ன செய்வார்கள், குறிப்பிடுவார்கள். அதுபோன்று முஹர்ரம் 9ஆம் நாளும் நோன்பு வைப்பது சுன்னத். அப்ப இந்த ஆஷூரா நோன்பு என்பது ரமதான் நோன்புக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த நோன்பாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று என்ன செய்றாங்க, குறிப்பிடுகின்றார்கள். அப்ப அந்த அளவிற்கு சிறப்பு பெற்ற மாதம் இந்த முஹர்ரம் மாதமும் அதில் நாம் நோக்கக்கூடிய இந்த ஆஷுரா நோன்பு என்பது. இந்த முஹர்ரம் மாதத்திற்கும் அதில் நாம் நோக்கக்கூடிய இந்த ஆஷுரா நோன்பிற்கும் மார்க்கம் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறது. அப்ப இந்த சிறப்பு எதற்காக கூறப்படுகிறது, இதற்குரிய வரலாற்று பின்னணி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆஷுரா நோன்பை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுதே இந்த நோன்பை நோட்டிருக்கிறார்கள். மக்காவில் இருக்கும்போது மட்டும் கிடையாது, ஜாஹிலியா காலத்திலிருந்தே, அறியாமை காலத்திலிருந்தே மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த நோன்பை அவங்க நோட்டிருக்கின்றார்கள். நாம சஹீஹுல் புகாரில 1592வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அவங்க சொல்லி காட்டுறாங்க, கான யசூமுன ஆஷூரா கப்ல யுஃப்ரத ரமலான். ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாகவே அறியாமை காலத்தில் அறியாமை கால மக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியான பிறகும் மக்காவில் வாழும்போது அவங்க ஆஷூரா நோன்பை நோட்டிருக்கின்றார்கள். முஹர்ரம் மாதம் 10வது நாள் வைக்கக்கூடிய நோன்பை நோட்டிருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்கும் பொழுதே முஹர்ரம் 10ல் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். எதற்காக இந்த நோன்பு அவங்க வைத்தார்கள், ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க, வகான யௌமன் துஸ்தரு ஃபீல் கஅபா. மக்காவில் அவங்க வாழும் பொழுது இந்த ஆஷூரா 10வது நாளில் தான் கஅபாவுடைய திரைச்சீலை மாற்றப்படக்கூடிய நாள். காபத்துல்லா பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே திரைச்சீலையை போட்டிருப்பாங்க 4 சைடும். இந்த திரைச்சீலை எப்பொழுதே போடக்கூடிய பழக்கம் இருக்குது. அறியாமை காலத்திலிருந்தே காபத்துல்லாவிற்கு இந்த திரைச்சீலையை போடக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்குது. அப்ப அந்த முஹர்ரம் 10வது நாள் தான் என்ன செய்வாங்க, அந்த காபத்துல்லாவிற்கு புதிய திரைச்சீலையை போடுவாங்க. அப்ப அதன் காரணமாக மக்காவில் வாழ்ந்த அந்த குறைஷிகள் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மக்காவில் இருக்கும்போது ஆஷுரா நோன்பை வைத்துக் கொண்டே வந்தார்கள். பிறகு ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு அவங்க அந்த ஆஷுரா நோன்பை விரும்பியவர் வைத்துக் கொள்ளலாம், விரும்பியவர் விட்டு விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இது ஆயிஷா என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. ஃபலம்மா ஃபுரில ஃபரதல்லாஹு ரமதான காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஷா யஸூமுஹு ஃபல்யஸும்ஹு வ மன் ஷா அயத்ருக்குஹு ஃபல்யத்ருக்குஹு. ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொன்னாங்க, யாரு இந்த ஆஷுரா நோன்பை வைக்க விரும்புகிறார்களோ அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும், யார் இதை விட விரும்புகிறார்களோ அவர்கள் விட்டு விடட்டும் அப்படின்னு செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த ஆஷுரா நோன்பை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காவில் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே நோன்பு வைத்திருக்கின்றார்கள். ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகுதான் விரும்பினா வச்சுக்கிடுங்க, விரும்பினா விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. ஹிஜ்ரத் பண்ணி என்ன செய்றாங்க, மதீனாவிற்கு வர்றாங்க. மதீனாவிற்கு வரும் பொழுது மதீனாவில் வந்து யூதர்கள் என்ன செய்றாங்க, இதே மாதிரி முஹர்ரம் 10வது நாள் வந்து அவங்க நோன்பு வைக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க யூதர்கள்ட்ட, நீங்க எதற்காண்டி இந்த முஹர்ரம் 10வது நாள்ல நீங்க நோன்பு வைக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது யூதர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் புகாரில 3397வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதுல சொல்லி காட்டுறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லம்மா கதிமல் மதீனா, மதீனாவிற்கு அவர்கள் வந்தபோது வஜதஹும் யஸூமுன யௌம ஆஷுரா, அவர்கள் இந்த ஆஷுரா நாள்ல முஹர்ரம் மாதம் 10வது நாள்ல வந்து நோன்பு வைக்கக்கூடிய மக்களை அவங்கள பார்க்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போது நோன்பு வச்சிருக்கிறாங்க. எதற்காக நோன்பு வச்சாங்க, கஅபத்துல்லாஹ்க்கு திரை மாற்றப்படக்கூடிய நாள்னு சொல்லி. ஆனா அவங்க மதீனாவுக்கு வந்த பிறகு யூதர்கள் நோன்பு வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறாங்க. அப்ப எதுக்காண்டி நீங்க நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த யூதர்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. அப்ப யூதர்கள் சொல்றாங்க, ஹாதா யௌமுன் அஸீம், இந்த ஆஷுரா 10வது நாள் என்பது இது ஒரு மகத்துவமிக்க ஒரு நாள். வஹுவ யௌமுன் நஜ்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா, இந்த ஆஷுரா நாள்ல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனு இஸ்ராயில் அலா ஃபிரௌன்ட இருந்து மூஸா நபியையும் இஸ்ரவேல் சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாற்றினான். நாம வரலாற்றில் பார்க்கிறோம், ஃபிரௌன் என்கின்ற கொடுங்கோல் மன்னன் அவன் வந்து ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் மிகப்பெரிய அரசன் என்று அவன் செய்தான், மிகப்பெரிய கடவுள் என்று அவன் சொன்னான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அந்த ஃபிரௌன்ட கொண்டு போய் காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா ஏராளமான அத்தாட்சிகள் அல்லாஹ் கொடுத்தான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தன்னுடைய நெஞ்சு போதில கையை வைத்து அவங்க எடுத்தாங்கன்னா அதில் என்ன செய்யும், தெளிவான ஒரு வெளிச்சம் ஏற்படும். அதுபோன்று அவங்க ஒரு கைத்தறி வச்சிருந்தாங்க. அந்த கைத்தறி அல்லாஹ் கீழே போட சொல்றான், அது மிகப்பெரிய ஒரு பாம்பா என்ன செய்யுது, மாறியது. அப்ப இதை இறைவன் சான்றாக கொடுத்து, நீங்க ஃபிரௌன்ட போய் அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள், இதுக பிலா ஃபிரௌன் இன்னஹு தகா, மூசாவே நீங்க ஃபிரௌன்ட போங்க, அவன் வரம்பு மீறி கொண்டிருக்கின்றான், நீங்க அவன்கிட்ட போய் சொல்லுங்க, நான் உனக்கு நேரான வழியை காட்டட்டுமா என்று அல்லாஹ் செய்கின்றான். மூசா நபிக்கு உத்தரவு போடுறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, ஃபிரௌன்ட போய் ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்றாங்க. அல்லாஹ் ஒருவன் தான் உண்மையான கடவுள், நீ கடவுள் கிடையாது என்று என்ன செய்றாங்க, ஃபிரௌன்ட வந்து ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்றாங்க. அது மட்டுமல்லாம இந்த ஃபிரௌன் என்பவன் இஸ்ரவேலர் சமுதாயத்தை அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருந்தான். ஃபிரௌன் என்பவன் கிப்தியா கோத்திரத்தை சார்ந்தவன். அதுபோல இஸ்ரவேலர் சமுதாய மக்களை அடிமைப்படுத்தி எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி இருந்தான், இஸ்ரவேலர் சமுதாயத்தில் உள்ள ஆண் குழந்தைகள் பிறந்தார், ஆண் மக்களை எல்லாம் செய்து விடுவான், கொன்றளித்து விடுவான். நம்ம வரலாற்றில் கேள்விப்பட்ட செய்திகள் தான். திருமலை குர்ஆன்ல பல்வேறு வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பெண் மக்களை மட்டும் என்ன செய்தான், உயிரோடு வாழ வைத்தான். அப்ப ஆண் மக்களை அவன் ஏன் கொண்டளித்தான், அவங்க பெரிதாக வாழ்ந்தாங்கன்னு சொன்னா ஃபிரௌனுக்கு எதிராக போர் புரிய வருவார்கள் என்ற அடிப்படையில் இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஆண் சந்ததிகள் உருவாகாமல் குழந்தை பிறந்தாலே அவனை செய்து விடுவான், அவர்களை அறுத்து கொன்று விடுவான். இந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலனாக இருந்தான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பிறக்க வச்சு அவங்க தாயாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறான். ஃபிரௌன் வந்து பிள்ளையை கொண்டு போடுவான், நீங்க ஒரு பெட்டியை வச்சு ஆத்துல விடுங்க. அவங்க என்ன செய்றாங்க, அல்லாஹ் உள்ளத்தில் எண்ணத்தை ஏற்படுத்தியதுனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஒரு பேழையில வைத்து அவங்க ஆற்றில் நைல் நதியில் விட்டுறாங்க. நைல் நதியில் விட்ட பிறகு அல்லாஹ் எங்க கொண்டு வந்து சேர்க்கிறான், எந்த ஃபிரௌன் வந்து இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ள ஆண் மக்களை கொண்டளித்தானோ அந்த ஃபிரௌன்டையே அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து அவன்கிட்ட தான் செய்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வளர்றாங்க. அவன்கிட்ட வளர்ந்து தான் வாலிப பருவத்தை அடைந்து அந்த ஃபிரௌனுக்கு ஏகத்துவ கொள்கை என்ன செய்றாங்க, எடுத்து சொல்றாங்க. அப்ப அந்த ஃபிரௌன் என்ன செய்கின்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏகத்துவ கொள்கையை சொல்லும் போது அதை மறுத்த காரணத்தினாலையும் இஸ்ரவேல் சமுதாய மக்களை கொடுமைப்படுத்திய காரணத்தினாலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபிக்கு உத்தரவிடுகின்றான். நிறைய சான்ற அவங்க எடுத்து காட்டுறாங்க, ஏராளமான அத்தாட்சிகளை ஏராளமான சான்றுகளை
அந்த ஃபிரௌனுக்கு எதிராக எடுத்து காட்டிய பிறகும் அவன் அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகின்றான். அப்ப அல்லாஹ் என்ன செய்ய இறுதியாக உத்தரவு போடுகின்றான், மூசாவே இரவோடு இரவாக இஸ்ரவேலர் சமுதாய மக்களை அழைத்துக் கொண்டு நீங்க கிளம்பி போங்க, நாம உங்களை என்ன செய்வோம் கடலை பிளந்து காப்பாற்றணும். அல்லாஹ் என்ன செய்கின்றான், உத்தரவாதம் கொடுக்கின்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, இஸ்ரவேலர் சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு வர்றாங்க. அழைத்துக் கொண்டு வரும் பொழுது கடல் முன்னாடி குறுக்க வந்து விடுகிறது. அப்பதான் மூசா நபியுடைய சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, காலா சாப் மூசா இன்னால முதுரக்கூன். மூசாவுடைய சஹாபாக்கள் சொன்னாங்க, நாம் எல்லாமே கடல்ல மூழ்கடிக்கப்பட்டு விடுவோம், நாம தப்பிக்க முடியாது. அப்படி சொல்லும் பொழுது மூசா நபி சொன்னாங்க, கல்லா அப்படி கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி கிடையாது. இன்னமழி ரப்பி சையஹதீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கின்றான், அவன் எனக்கு என்ன செய்வான், சரியான பாதையை காட்டுவான் என்று அல்லாஹ் நம்பிக்கை சொல்றான். இப்படி அவங்க சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபிக்கு வகை அறிவிக்கின்றான். அந்த நிருப்பி அசாக்கல் பஹர், மூசாவே உம்முடைய கைத்தடியால் நீங்கள் கடலை அடியுங்கள் என்று அல்லாஹ் வகை அறிவித்தவன கடல் அல்லாஹ் என்ன செய்கின்றான், இரண்டாக பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் காப்பாற்றுகின்றான். அந்த நேரத்தில் கூட ஃபிரௌன் ஈமான் கொண்டானா? ஃபிரௌன் ஈமான் கொள்ளல. அவன் என்ன செய்கின்றான், கடல் கண் முன்னாடி பிளக்குது, கண்ணு முன்னாடி பிளக்கும் பொழுது அவனுடைய சக்தி கிடையாது அவனுக்கு தெரியவும் செய்யுது. ஃபிரௌன் என்ன செய்கின்றான், அந்த கடல் பிளந்த பாதையில இறங்கி அவன் மூசா நபி கூட்டத்தாரை பிடிப்பதற்காக வருகின்றான். இந்த நேரத்தில் தான் அவன் நடு கடல்ல வரும் பொழுது அல்லாஹ் தஆலா மீண்டும் என்ன செய்கின்றான், அதை தண்ணீராக மாற்றி ஃபிரௌனையும் அவருடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் அழிக்கின்றான். இந்த சம்பவம் எப்ப நடக்குது, முஹர்ரம் 10ஆம் நாள்ல, ஆஷுரா நாள்ல தான் இந்த சம்பவம் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனாவுக்கு வந்தவங்க கேட்கிறாங்க யூதர்கள்ட்ட, எதுக்காக நீங்க இந்த நோன்பு வைக்கிறீங்க கேட்கும் பொழுது அவங்க சொல்லி காட்டுறாங்க, இது ரொம்ப மகத்துவமிக்க நாள். இந்த நாள்ல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் கடலில் மூழ்கடித்து மூசாவையும் இஸ்ரவேல் சமுதாயத்தையும் கடலை பிளந்து அல்லாஹ் செய்தான், காப்பாற்றினான். அப்ப நாங்கள் என்ன செய்கின்றோம், சாம மூசா சுக்ரன் இல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த நோன்பை வைத்தார்கள். அதனால நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு என்ன செய்றாங்க, அந்த இஸ்ரவேல் சமுதாய மக்கள் சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஆனா அவுலாபி மூசா மின்ஹும், அவர்களை விட அந்த மூசாவிற்காக மூசா நபி நோன்பு வைத்தாங்களா இல்லையா, அந்த செயலை செய்வதற்கு தகுதியான மக்கள் நாங்க தான். மூசா நபி எந்த ஏகத்துவ கொள்கையை ஃபிரௌன்ட சொன்னாங்களோ அதே ஏகத்துவ கொள்கையை தான் நாங்க சொல்றோம். யூதர்கள்ட்ட அந்த கொள்கை இல்லை. எனவே அந்த மூசாவுடைய சுன்னத்தை பின்பற்றுவதற்கு யூதர்களை விட தகுதி மிக்கவங்க நாங்க தான் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த நோன்பு வைக்கிறாங்க. அந்த நோன்பு வைக்கிறதுக்கு சஹாபாக்கள் செய்றாங்க, கட்டளை இடுறாங்க. அப்ப நம்ம ரெண்டு விதமா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காவில் இருக்கும் போதும் இந்த ஆஷுரா நோன்பு வச்சிருக்கிறாங்க. மக்காவில் இருக்கும்போது ஏன் வைத்தார்கள், அன்றைக்கு இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது. மூசா நபியை வந்து அல்லாஹ் கடல்ல மூழ்கடித்து அழித்தான் என்பதற்காக வைக்கவில்லை. அது முஹர்ரம் 10ஆம் நாள்ல வந்து கஅபத்துல்லாஹ்க்கு திரையை மாற்றுவாங்க. அதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அந்த நோன்பை வைத்தார்கள். பிறகு ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட விட்டுறாங்க. பிறகு மதீனாவுக்கு வந்த பிறகு யூதர்கள் இதே நோன்பு வைக்கிறாங்க. எதுக்கு நீங்க நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் என்ன செய்தான், ஃபிரௌனை அழித்து மூசா நபியை காப்பாற்றிய நாள், அதுக்காக நாங்கள் நோன்பு வைக்கிறோம். மூசா நோன்பு என்ன செய்தார்கள், வைத்தார்கள் என்று அந்த யூதர்கள் சொன்ன காரணத்தினால என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விட இந்த நோன்பு வைப்பதற்கு தகுதியான நாங்க தான் அப்படின்னு செய்றாங்க. இந்த ஆஷுரா நோன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனாவுக்கு வந்ததுல இருந்து என்ன செய்றாங்க, முஹர்ரம் 10ஆம் நாள்ல வந்து இந்த நோன்பை வைத்துக்கொண்டே வர்றாங்க. வைத்துக்கொண்டே வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, நபிகள் நாயகத்தை கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, யூதர்களும் முஹர்ரம் 10ல நோன்பு வைக்கிறாங்க, நாமும் என்ன செய்யறோம், முஹர்ரம் 10ல நோன்பு வைக்கின்றோம், அப்ப அவங்களும் நாமளும் ஒரே மாதிரி ஒத்து போற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹாபாக்கள் நபிகள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னஹு யௌமுன் யுஅல்லிமுல் யஹூத், இந்த முஹர்ரம் 10ஆம் நாள யூதர்களும் சிறந்த நாளா என்ன செய்றாங்க, கருதுகின்றார்கள்.
கிறிஸ்தவர்களும் சிறந்த நாளாக கருதுகின்றார்கள். அப்ப நாமளும் இந்த 9வது 10வது நாள் நோன்பு வைத்தோம்னு சொன்னா அவர்களுக்கு ஒப்பாவது போன்று இருக்கிறதே அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபைதா கானல் ஆமுல் முக்பில் இன்ஷா அல்லாஹ் சும்னா யௌம தாஸீ, அடுத்த வருடம் வந்தால் அல்லாஹ் நாடினால் நாம முகர்ரம் 9ஆம் நாள் நம்ம என்ன செய்வோம், நோன்பு வைப்போம் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஆனா பலம் எழுத்தில் ஆமுல் முக்பில் ஹத்தா துஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்த வருடம் வருவதற்குள்ளாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அவங்க மரணித்து விடுகின்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க முகர்ரம் 10ல் மட்டும்தான் செஞ்சிருக்கிறாங்க, ஆஷுரா நோன்பு வைத்திருக்கின்றார்கள். என்றாலும் அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் நான் 9ம் 10ம் செய்வேன், அந்த நோன்பை நாம் வைப்போம் அப்படி அவங்க சொன்ன காரணத்தினால நமக்கு சுன்னத்தாயிரும். நபிகள் நாயகம் வைக்காட்டாலும் அவங்க கட்டளையிட்டுறாங்க, நீங்க என்ன செய்வோம், நாம அடுத்த வருடம் 9ம் 10ம் செய்வோம், இந்த நோன்பு வைப்போம் அப்படின்னு செஞ்சிடறாங்க, உத்தரவிட்டுறாங்க. அதனால நமக்கு இது கடமையாயிருது. ஆஷுரா நோன்பு 10ஆம் நாள் மட்டும் அல்லாம முகர்ரம் 9ம் 10ம் வைப்பது என்னது நமக்கு சுன்னத்தா இருக்கு. அதுபோன்று இந்த ஆஷுரா நோன்பு இருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு நன்மையை சொல்லி காட்டுறாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவங்க சொல்றாங்க, வசியாமு யௌம ஆஷுரா அஹ்தஸிபு அலல்லாஹி ஐயு கஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு. இந்த ஆஷுரா என்ற சுன்னத்தா நோன்பு இருக்கு பாருங்க, 9, 10 நாம வைக்கக்கூடிய நோன்பு. இந்த நோன்புக்கு எப்படிப்பட்ட சிறப்பு, இது நம்முடைய கடந்த ஒரு வருட சிறுபாவங்களை இது அழித்துவிடும். நாம ஒரு வருடமாக செய்த சிறுபாவங்களுக்கு இது பரிகாரமாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷுரா நோன்புடைய சிறப்பை பற்றி கேட்கப்படுகிறது. அப்ப அவங்க சொல்றாங்க, யு கஃபிரு ஸனத்தல் மாலியா, இது கடந்த வருட பாவங்களை அழித்துவிடும். இந்த ஆஷுரா நோன்புக்கு எந்த அளவு சிறப்பு இருக்குது. முகர்ரம் மாதம் 9, 10 நாம வைக்கக்கூடிய நோன்பு கடந்த ஒரு வருட சிறுபாவங்கள் இதன் காரணமாக செய்யப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது நம்ம இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9, 10 நோன்பு வைக்க சொன்னாங்கன்னு ஹதீஸ்ல வருது. இது ஆதாரபூர்வமான செய்தி. அதுபோன்று இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், நீங்க முகர்ரம் 10வது 9, 10 நோன்பு வைங்க, அது 10ம் 11ம் நோன்பு வைங்க அப்படி சொன்னதா ஒரு சில ஹதீஸ்கள் வருது. இந்த 10, 11 வைக்கக்கூடிய ஹதீஸ் இருக்கு பாருங்க, இது பலவீனமான செய்தி. இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் வரிசையில இப்னு அபி லைலா அப்படிங்கிற அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இந்த இப்னு அபி லைலா என்பவர் மிகவும் ரொம்ப பலவீனமான ஒரு ஆள். இவர் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன செய்ய முடியாது, ஆதாரமான செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் 10, 11 வைக்கக்கூடிய ஒரு வழக்கணை இருக்குது. அப்ப இது லைஃபான ஹதீஸ் என்னும் போல என்ன செய்யக்கூடாது, 10, 11 நோன்பு வைக்கக்கூடாது. எப்பதான் வைக்கணும், 9, 10 வைக்கணும். அது முடியவில்லை என்றால் அடுத்த வருடம் என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம். கண்டிப்பாக 10, 11 என்பது என்ன கிடையாது, அது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவிற்கு இந்த ஆஷுரா நோன்புடைய சிறப்புகளை பற்றி, அது எதற்காக, எந்த அளவுக்கு நன்மை இருக்குது ஹதீஸ்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, சின்ன குழந்தைகளுக்கு நோன்பு கடமை கிடையாது. அந்த குழந்தைகளை கூட என்ன செய்வாங்க, இந்த நாளில் நோன்பு வைப்பதற்கு பயிற்சி அளிப்பாங்க. முஸ்லிம் போன்ற பல கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க, நாங்க எங்களுடைய சின்ன குழந்தைகளுக்கு இந்த ஆஷுரா நோன்புல தான் என்ன செய்வோம், இல்ல நோன்பு வைப்பதற்கு நாங்கள் பயிற்சி அளிப்போம். பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ட்ரைனிங் கொடுக்கறது. ஆனால் பிள்ளைங்களுக்கு நோன்பு கடமை கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க, பசியினால அழுவாங்க. ரொம்ப குட்டி பிள்ளைங்க கிடையாது, ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் அந்த ரேஞ்சில் இருக்காங்க பாருங்க. அந்த பிள்ளைங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது. நோன்பு எப்போ கட்டாய கடமையாகும், யார் பருவ வயதை அடைகிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யும், நோன்பு கட்டாய கடமையாகும். அதுக்கு முன்னாடி கட்டாய கடமை கிடையாது. இருந்தாலும் செய்வாங்க, சகாபாக்கள் பயிற்சி கொடுப்பாங்க. பிள்ளைங்க பசியாத அழுவும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம், இந்த விளையாட்டு பொருட்களை வைத்து என்ன செய்வோம், பிள்ளைங்களை நாங்கள் விளையாடுவோம். விளையாட்டு காட்டி அவங்க என்ன செய்வோம், அந்த பசியை விட்டும் கவனத்தை நாங்கள் திருப்புவோம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த நம்ம பிள்ளைங்களுக்கு
வாயில வச்சு சூப்பரத்துக்கான சில விளையாட்டு சாமான் வைத்திருப்போம். அது போன்ற விளையாட்டு சாமான்களை கொடுக்குறாங்கன்னு செய்வோம், பிள்ளைகளுடைய கவனத்தை நாங்கள் மாற்றுவோம். அப்ப இந்த ஆஷுரா நோன்புல தான் பிள்ளைங்களுக்கு நோன்பு வைப்பதற்கு கூட என்ன செஞ்சிருக்காங்க, சகாபாக்கள் பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த ஆஷுரா நோன்பு எதற்காக நாம் இந்த நோன்பு வைக்கின்றோம் என்கின்ற இந்த குர்ஆன் சொன்ன அடிப்படையிலான அந்த விளக்கங்கள் இல்லாமல் மக்களுக்கு மத்தியில் பல மார்க்கத்துக்கு மாற்றமான பல கொள்கைகள் செய்யப்படுது, நிறைந்து காணப்படுகிறது. அதுல ஒண்ணு என்னது, இந்த ஆஷுரா நாள் முஹர்ரம் 10ஆம் நாள் இருக்கு பாருங்க, இதை பண்டிகையாக கொண்டாடக்கூடிய பழக்கம் நம்முடைய மக்களுக்கு மத்தியில் இருக்குது. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பெருநாள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த பிறகு அங்க மதீனாவில் அங்க உள்ளவர்கள் சில நாட்களை பெருநாளாக கொண்டாடக்கூடிய காட்சியை பார்க்கிறாங்க. அப்படி என்னன்னு கேட்கிறாங்க, இது நாங்க இதை பெருநாளாக கொண்டாடுகிறோம் அப்படி சொல்லும் போது நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற அந்த அறியாமை காலத்தில் கொண்டாடினாங்க பாருங்க அந்த பெருநாள், இதற்கு பகரமாக நமக்கு 2 பெருநாட்களை தந்து விட்டான். ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ் பெருநாள். அப்ப முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பெருநாள் தான். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு சமுதாயத்தில், இந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் இது முஹர்ரம் பண்டிகையாக கொண்டாடக்கூடிய காட்சியை பார்க்கணும். ஷியாக்களுடைய கலாச்சாரம், இஸ்லாத்துடைய எதிரிகள் ஷியாக்கள் இருக்காங்க பாருங்க, ஷியாக்களுடைய கலாச்சாரமும் இதுல ஊடுருவி விட்டது. எந்த ஷியாக்களுடைய கலாச்சாரம், ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த முஹர்ரம் 10ஆம் நாள் அவங்க கர்பலா தினமா என்ன செய்றாங்க, கொண்டாடுறாங்க. அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட நாள் என்ன செய்றாங்க, கர்பலா என்ற இடத்துல கொல்லப்படுறாங்க. அவங்க கொல்லப்பட்ட நாள் இந்த முஹர்ரம் 10 தான். அப்ப இதை என்ன செய்றாங்க, ஒவ்வொரு வருடமும் ஷியாக்கள் கர்பலா தினமா என்ன செய்றாங்க, கொண்டாடுறாங்க. தங்களுக்கு தாங்களே என்ன செய்வாங்க, பெரிய ஊர்வலமாக சென்று கொண்டு தங்கள் மீது அடித்துக் கொள்வது, இரத்த காயங்களை ஏற்படுத்திக் கொள்வது, இந்த மாதிரி தங்களை தாமே அடித்துக் கொள்வது, இரத்த காயங்களை ஏற்படுத்துறது, இது எல்லாமே முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு எதிரான காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, லைஸ மின்னா மன் ஷக்கல் ஜியூப், சட்டையை கிழித்துக் கொள்பவனும், அதேபோல் அரபல் ஹுதூத், கன்னத்தில் அடித்துக் கொள்ளக்கூடியவனும், வதாபி தாவல் ஜாஹிலியா, அறியாமை காலத்துடைய அந்த ஒப்பாரி வச்சு அழுவாங்க பாரு கெட்ட வார்த்தைகளை சொல்லி, அது போன்று அறியாமை காலத்துடைய அழைப்புகளை செய்யக்கூடியவனும் நம்மை சார்ந்தவன் கிடையாதுங்கிறாங்க. எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் கன்னத்தில் அடிக்கக்கூடிய பழக்கம் முஸ்லிமுடைய கலாச்சாரம் கிடையாது. சட்டையை கிழிக்கிறது, கன்னத்தில் அடிக்கிறது, அது போன்று தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி பிரார்த்திப்பது, இது போன்ற பழக்கம் முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ரொம்ப கடுமையா கண்டிக்கிறாங்க. இஸ்லாத்துல துக்கம் மனுஷனுக்கு எத்தனை நாளைக்கு, நாம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமே யாரு மௌத்தானாலும் சரி 3 நாளைக்கு மேல செய்யக்கூடாது, துக்கமா இருக்கக்கூடாது. நம்ம தகப்பன் இறந்து போனாலும் சரி, தாய் மூத்தானாலும் சரி, சொந்தக்காரங்க இறந்து போனாலும் சரி, புள்ள குட்டி இறந்து போனாலும் சரி, 3 நாளைக்கு மேல் துக்கமாக இருப்பது, கவலையோடு இருப்பதுன்னு செய்து மார்க்கம் நமக்கு கண்டிக்குது. ஒரு ஆள் நம்ம சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்க வச்சுக்கிறீங்க, அந்த நேரத்தில் நம்ம ரிலீஃப் ஆயிடலாம். ஒரு நாள் நம்ம ரிலீஃப் ஆயிடலாம், 2 நாள் நம்ம என்ன செய்யலாம், பழைய நிலைக்கு திரும்பிடலாம். அதிகபட்சம் எத்தனை நாள், 3 நாள். 3 நாளைக்கு மேல நம்ம சோகமா இருக்கிறது, துன்பமா இருப்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அப்ப நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம், நம்மை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அல்லாஹ்வை நம்ம நம்பி இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமே யார் இறந்து போனாலும் சரி, என்ன துன்பம் ஏற்பட்டாலும் சரி, நம்மை படைத்த இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. நாம அல்லாஹ்வை நம்பி இருந்தோம்னு சொன்னா ஒரு இழப்புக்காக நம்ம என்ன செய்ய மாட்டோம், அல்லாஹ்வை மறந்து நாம் அப்படி கவலையோடு இருந்து விட மாட்டோம். அப்ப இந்த கவலையை விட்டு வெளியே வர்றது, 3 நாளைக்கு மேல கவலைப்படாம இருப்பது ஈமானுடைய அடையாளம். அல்லாஹ் நம்ம நம்பிக்கை, அல்லாஹ்வை நாம் நம்பி இருக்கின்றோம் என்பதற்குரிய ஒரு சான்று. அப்ப இந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்ய சொல்லி காட்டுது. கணவன் இறந்தா மட்டும்தான் ஒரு மனைவி என்ன செய்யலாம், இத்தா இருப்பதற்காக 4 மாசம் 10 நாள். ஏன்னா மற்ற யாரு இறந்தாலும் நாம அலங்கரிப்பது தடை கிடையாது. இப்ப பிள்ளை இறந்து போயிட்டா வச்சுக்கிடுங்க, 3 நாளைக்கு பிறகு ஒரு பெண் அலங்கரித்துக் கொள்ளலாம். ஒரு கணவன் இறந்தா மட்டும் இஸ்லாம் வேற நோக்கத்தை என்ன செய்யுது, 4 மாசம் 10 நாள் அவன் செய்யக்கூடாது, நகை அணியக்கூடாது, மற்றவங்க கவர்ற வகையில ஆடு அணியக்கூடாதுன்னு சொல்லி காட்டுது. எதுக்காண்டி, மறு திருமணம் செய்வதற்கு 4 மாதம் 10 நாள் இஸ்லாம் ஆக்குது. அப்ப இந்த கணவனுக்காக தவிர வேற எந்த நோக்கத்தாலும் செய்யக்கூடாது.
3 நாளைக்கு மேல துக்கமா இருக்கக்கூடாது. அப்ப துக்கமா இருக்க அடையாளம் என்ன அடையாளம்? கவலை நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்ளாமல் இருப்பது, குளிக்காமல் இருப்பது, சாப்பிடாமல் இருப்பது, இதான் துக்கத்துக்கு அடையாளம். சிலர் என்ன செய்வாங்க, தாடி வைக்க மாட்டாங்க. யாராவது இறந்து போயிட்டா வச்சிருங்க, அது தாடி அப்படியே விடுவாங்க, சுண்ணத்தான தாடியா இருக்காது. துக்கத்துக்கு என்ன செய்வாங்க, தாடி வைப்பாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம அலங்கரிக்காம இருக்கிறது, நகைகள் அணியாம இருப்பது, இல்ல 3 மாசம் கணவன் இறந்தா மட்டும் தான் என்ன செய்யணும், 4 மாசம் 10 நாள் இஸ்லாம் ஆக்கி இருக்குது, பெண்கள் செய்யக்கூடாது, நகை அணியக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப வேற யாரு மூத்தானாலும் நாம 3 நாளைக்கு மேல் கவலையோடு இருப்பது கூட. அப்ப இந்த அளவுக்கு மார்க்கம் என்ன செய்ய சொல்லி காட்டுது. அண்ணன் என்ன செய்யறாங்க, ஷியாக்களுடைய கலாச்சாரம் நமக்கு மத்தியிலும் வந்துருச்சு. ஷியாக்கள் என்ன செய்வாங்க, ரமதான் மாதம், இந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள்ல வந்து ஊர்வலமா போய் தன்னைத்தானே தாக்கிக் கொள்வது, இரத்த காயங்களை ஏற்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் முழுக்க முழுக்க குர்ஆனுக்கு மாற்றம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், வலா துல்குபி ஐதீக்கும் இல தகுலுக்கா, உங்கள் கரங்களை நீங்கள் நாசத்தின் பக்கம் போடாதீர்கள். நம்மை நாமே அழித்துக் கொள்ளக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாது, நாம செய்யக்கூடாது. வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் கொலை செய்யாதீர்கள், மாய்த்துக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரி ஷியாக்கள் வந்து இந்த கர்பலா தினம் என்ற ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்கி அதை அவங்க வருஷந்தோறும் கொண்டாடுறாங்க. இது முழுக்க முழுக்க மார்க்கத்துக்கு மாற்றம். ஆனா அதே கலாச்சாரம் யார்ட்டையும் வந்துருச்சு, நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தை என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. நம்ம முஸ்லீம் என்ன செய்யறாங்க, இன்றைக்கு சுன்ன ஜமாத் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் முஹர்ரம் 10 அன்னைக்கு முஹர்ரம் பண்டிகையை கொண்டாடுறது. ஒரு பாட்டு கூட படிச்சிருப்பாங்க. என்ன பாட்டு, நாகூர் படிப்பார், சண்டாளன் யசீத் என்போன் கொன்றான் இமாம் ஹுசைனை குடியரசு சாய்ந்ததம்மா அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி அந்த கர்பலா கண்கள் குளமாகுதம்மா கர்பலாவை நினைக்கையிலே அப்படியே ஒரு பாட்டு படிக்கிறார். அப்ப இனி நம்ம முஸ்லிம்கள் சுன்ன ஜமாத் சொல்லக்கூடியவங்கள்ட்டையும் இந்த கர்பலா தினம் அனுஷ்டிக்கக்கூடிய காரியம் இருக்குது. ஷியாக்கள் மாதிரி அவங்க தன்னைத்தானே அடித்துக் கொள்ளாவிட்டாலும், இரத்த காயங்களை ஏற்படுத்திக் கொள்ளாட்டாலும் அதை செய்யறாங்க. அந்த முஹர்ரம் 10 எதற்காக என்பதை மறந்து, அது ஒரு சந்தோஷமான நாள், அது ஒரு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள், ஃபிரௌனை அழித்து அல்லாஹ் மூசா நபியை காப்பாற்றிய நாள் என்பதை கூட அறியாமல் செய்யறாங்க. இவங்க அதை கர்பலா தினமா கொண்டாடுறாங்க. எந்த அளவிற்கு, நோன்பு என்பது அல்லாஹ்வுக்காண்டி வைக்க வேண்டிய நோன்பு. குர்ஆன்ல அப்படிதான் அல்லாஹ் செய்யறான், சொல்லி காட்டுறான். நம்ம நோன்பை யாருக்காண்டி வைக்கணும், அல்லாஹ்வுக்காக வைக்க வேண்டும். ஆனா இந்த முஹர்ரம் 9 நோன்பு வைப்பாங்க, ஆஷுரா நோன்பு வைப்பாங்களா? இன்னைக்கு மக்கள்கிட்ட அதிகமான அறியாத மக்கள்கிட்ட பரவி இருக்குது. அசனார் உஸ்னா நோன்பு வைப்பாங்க. முஹர்ரம் 10 எதுக்காண்டி வைப்பாங்க, அசனார் உஸ்னா கொல்லப்பட்டாரு, அதுக்காக நாங்க என்ன செய்யறோம், நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு செய்வாங்க, நோன்பு வைப்பாங்க. அப்ப இந்த நோன்பு அல்லாஹ்வுக்காண்டி வைக்க வேண்டிய நோன்பை ஹசன் ஹுசைனுக்காண்டி வைச்சாங்க, சொர்க்கம் போவாங்களா நரகம் போவாங்களா? நோன்பு என்பது அல்லாஹ்வுக்குரிய வணக்கம். அப்ப அல்லாஹ்வுக்குரிய வணக்கத்தை இறைவன் அல்லாதவங்களுக்காண்டி செஞ்சா அது எங்க கொண்டு போய் சேர்த்துரும், நம்ம நிரந்தரமான நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அப்ப இந்த மாதிரி அசனார் ஹுசைனான் நோன்பு என்ற பழக்கம் என்ன செய்து மக்களுக்கு மத்தியில் இருக்குது. அது மட்டுமா, இன்னும் நிறைய சிறுக்கான காரியங்கள். இந்த முஹர்ரம் 10 வந்துன்னு வச்சுக்கிட்டீங்க, சில ஊர்களில் வந்து கொழுக்கட்டை சுட்டு விளம்புவாங்க, கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க, அதை வந்து அந்த கொழுக்கட்டையை சுடும்போதே 5 விரதம் வச்சு என்ன செய்வாங்க, அந்த கொழுக்கட்டை என்ன செய்வாங்க, தயாரிப்பாங்க. இன்றைக்கு நம்ம தௌஹீது பிரச்சாரம் வந்த பிறகு அல்லாஹ்வுடைய கிருபை செஞ்சது அது ரொம்ப மாறி இருக்கு. இந்த கொழுக்கட்டையை சுட்டு விளம்புறாங்களா இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? ஒரு மௌலூதுல கூட ஒரு வரி படிப்பாங்க. மௌலூதுல சுபான மௌலூது இல்லை, இந்த ஷியாக்கள் கருதக்கூடிய ஒரு வாக்கியம். என்ன வாக்கியம்? லீ ஹம்சத்துன் உத்துஃபி பிகா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா. அவங்க சொல்லுவாங்க, எப்படி சொல்றாங்களா, எந்த நம்பிக்கையில் இந்த மாதிரி காரியங்கள் செய்யறாங்க, அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு 5 பேர் இருக்கிறாங்க, இந்த 5 பேரை வச்சு ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா, நம்மளை அழிக்கக்கூடிய நரகத்துடைய நெருப்பை நாங்கள் அணைத்து விடுவோம், அதிலிருந்து நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வோம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே, அல்லாஹ் உன்னை தூக்கி நரகத்தில் போட்டாலும் உன்னை காப்பாற்ற அல்லாஹ் தவிர யாரும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. ஒரு தடவை செய்றாங்க, தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரையும் அழைச்சு அவங்க பயான் பண்றாங்க. என்ன சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா, யா மாஷர குரைஷ் இஷ்தரவ் அலா அன்ஃபுசிக்கும். நபிகள் நாயகம் பிறந்த குடும்பம் குறைஷி குடும்பம். அந்த குறைஷி குடும்பத்துக்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க, உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா உகுனி அன்கும் மினல்லாஹி ஷையா. மறுமை நாளில் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் நான் தடுத்து விட முடியாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நபிகள் அல்லாஹ்வுடைய தூதர் தான்,
அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அவங்க குடும்பத்து மக்கள் பாவம் செஞ்சா நரகத்தை நபிகள் நாயகம் காப்பாற்ற முடியுமா? நான் காப்பாற்ற முடியாதுங்கிறாங்க. தன்னுடைய மாமி சஃபியா, நபிகள் நாயகத்துடைய தந்தை உடன்பிறந்த சகோதரி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, யா சஃபியா அம்மத்த ரசூலில்லாஹ், நபிகள் நாயகத்துடைய தந்தை உடன்பிறந்த சகோதரி நபிகள் நாயகத்துடைய மாமி சஃபியாவே, இஸ்தரி அல அன்ஃபுசிகி, உன்னை நீ பாதுகாத்துக்கொள். தன்னுடைய மாமிக்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க. எங்கேயோ தூரத்து சொந்தம் கிடையாது. மக்கள் தான் நினைக்கிறாங்க இவங்க பார்க்காத உண்மையிலே மொஹிதீன் ஆண்டவர் ஒரு ஆள் வாழ்ந்திருக்கான்னு தெரியாது. ஷாவுல் அமீது பாஷா ஒரு ஆள் வாழ்ந்தாரான்னு தெரியாது. அவர் வாழ்ந்தாரா, அவர் நல்லவரா கெட்டவரா எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி மொஹிதீன் ஆண்டவர் இங்க நம்பிக்கை இங்க இருந்து அழைக்கிறான், யா மொஹிதீன் எங்களை காப்பாத்து, ஷாவுல் அமீது பாஷா எங்களை காப்பாத்துன்னு அழைக்கிறாங்க. ஆனால் இந்த மொஹிதீன் ஆண்டவர் சொல்றாங்களா இல்லையா, இவர் உண்மையிலே அல்லாஹ்வுடைய அவுலியாவா இல்லையான்னு யாருமே சொல்ல முடியாது. அவர் நல்லவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம். அவுலியாவா இருந்தால் அவரை காப்பாற்ற முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அவுலியா, அல்லாஹ்வுடைய நேசர். அவங்க தான் சொர்க்கத்துடைய தலைவர். அந்த நபிகள் நாயகம் சொல்றாங்க, சஃபியாவே, நபிகள் நாயகத்துடைய மாமியே, நீ உன்னை பாதுகாத்துக்கொள். லா ஊனி அன்கி மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு ஆபத்தையும் நான் தடுத்து விட முடியாது அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய சிறிய தந்தை அப்பாஸ் அழைக்கிறாங்க, ஏ அப்பாஸ் அம்ம ரசூலில்லாஹ், நபிகள் நாயகத்துடைய சிறிய தந்தை அப்பாஸே, இஸ்தரி அல அன்ஃபுசிக், உன்னை நீ பாதுகாத்துக்கொள். லா ஊனி அன்க மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடமிருந்து உனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் நான் தடுத்து விட முடியாது அப்படிங்கிறாங்க. தன்னுடைய மகள் நபிகள் நாயகத்துடைய இதயத்தில் ஒரு போய் சொல்லுவாங்க பாருங்க, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களே சொல்றாங்க, யா ஃபாத்திமா பின்த ரசூலில்லாஹ், நபிகள் நாயகத்துடைய மகள் ஃபாத்திமாவே, சலீமி மாலி மாஷிரித்தி, இந்த உலகத்துல உனக்கு செல்வம் வேண்டும் என்றால் என்கிட்ட கேட்டுக்க. ஏன்னா தகப்பனார் தான் யாரை காப்பாற்றணும், பிள்ளையை காப்பாற்றணும். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இந்த உலகத்துல உனக்கு செல்வம் வேண்டும் என்றால் நீ என்னிடம் கேட்டுக்கொள், நான் உனக்கு தகப்பனாக இருக்கின்றேன். ஆனால் மறுமையில் நான் லா ஊனி அன்கி மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடமிருந்து உனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் நான் தடுத்து விட முடியாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப நரகத்தை அல்லாஹ் நாடிட்டான்னு வச்சுக்கிறீங்க, நரகத்தில் யாராவது காப்பாற்ற முடியுமா? நபிகள் நாயகம் தான் பெற்ற மகளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க நபியான பிறகு இஸ்லாத்தை அவங்க பிரச்சாரம் செய்வதற்கு ரொம்ப துணையா இருந்தது யாரு? அபூ தாலிப். அவங்க நபிகள் நாயகத்துடைய சிறிய தகப்பனார். இந்த அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியா இருந்தார். நபிகள் நாயகம் பிரச்சாரம் பண்றதுக்கும் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நபிகள் நாயகத்துக்கு அதிகமான துன்பங்கள் செய்ய முடியல, இழைக்க முடியவில்லை. அவர் அபூ தாலிப் மௌத்தான பிறகுதான் குறைஷிகள் வந்து நபிகள் நாயகத்துக்கு ஏராளமான துன்பங்களை, கொடுமைகளை இழைச்சாங்க. அப்ப இந்த அபூ தாலிப் மௌத்தாயிடுறாரு. மௌத்தானவன சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அபூ தாலிப் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தாரு, அவர் மௌத்தாய் ஷிர்க்ல மௌத்தாயிட்டாரு, நீங்க அவரை மறுமையில வந்து ஏதாவது காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவங்களுக்காக நபிகள் நாயகம் பரிந்துரை அல்லாஹ் செய்வாங்க. அந்த பரிந்துரை செஞ்ச காரணத்தினாலதான் நரகத்துல குறைந்தபட்ச வேதனை யாருக்கு? அபூ தாலிப். அவர் ஷிர்க்ல மௌத்தாயிட்டாரு, அவரை காப்பாற்றவே முடியாது என்றாலும் நிரந்தர நரகம் அவருக்கு. ஆனால் என்ன குறைந்தபட்ச வேதனை? குறைந்தபட்ச வேதனை என்ன வேதனை? அவருடைய காலில் வந்து நெருப்பாதான 2 செருப்புகள் மாட்டப்படும். அந்த நெருப்பு செருப்பு மாட்டப்பட்டதுனால அவருடைய மூளை என்ன செய்யும்? அப்படியே கொதித்து வடியும், வலிந்தோடும். இதுதான் நரகத்தில் உள்ள குறைந்தபட்ச வேதனை. இது யாருக்கு கிடைக்குது? அபூ தாலிபு கிடைக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை காப்பாற்ற முடியல? தன்னுடைய சிறிய தகப்பனார் அபூ தாலிபை காப்பாற்ற முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஒரு தடவை ஒரு கபருக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு கபருக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்க அழுதீங்களே, அது யாருடைய கபருங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் எந்த கபருக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுதேனோ அது என்னுடைய தாயாருடைய கபரு. இஸ்தக்தம்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி, என்னுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக நான் அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டேன். நபிகள் நாயகத்துடைய தாயார் இஸ்லாத்தை ஏத்துக்கல, அவங்க சில காஃபிரா தான் மூத்தா போறாங்க. ஆனா நம்ம பாட்டுல தப்பா படிப்பாங்க. ராருனி ஒரு பாட்டுல படிப்பாரு, அன்னை ஆமீனாவின் பாதை செல்லமா மூமீனாக முந்திக் கொள்ளமாம்பாங்க. அப்ப அவங்க முஸ்லிமா அவங்க மூத்தாகல. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி நான் அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டேன், அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை.
இஸ்தகந்து ரப்பி அன் அசூர கபுரஹா, என் தாயாருடைய கபருக்கு முன்னாடி போய் கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கு தாயை பத்தி நினைச்சு பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டேன். அதுக்கு அல்லாஹ் செய்தான், எனக்கு அனுமதி கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு ஒரு ஆயத்த நபிகளை ஓதி காட்டுறாங்க. மாக்கானது நபி வல்லதீன ஆமனும் யஸ்தக்ஃபிருல் முஷ்ரிகீன், நபியாக இருந்தாலும் சரி ஈமான் கொண்ட யாராக இருந்தாலும் சரி இணை வைத்த நிலையில் மரணித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது. அப்ப நபிகள் நாயகம் தாயார் ரசூலுல்லாஹி செய்ய முடியாது, நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. முஸ்லிம்கள் செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் சஹாபி வர்றாரு, அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய தந்தை எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் சொன்னா அபூக்க ஃபின்னார், உன்னுடைய தகப்பனார் வந்து நரகத்தில் இருக்கிறாரு. அவர் ரொம்ப கவலையோடு திரும்பி போறார். நபிகள் நாயகம் அழைச்சு சொல்றாங்க அபூக்க வ அபி ஃபின்னார், என்னுடைய தந்தையும்